நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி. இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது மற்றும் போதை பழக்கம் ஒரு தனிநபர் மட்டுமல்லாம ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிப்பது, அந்த பாதிப்பிலிருந்து எப்படி நம்ம வெளிவருவது போன்ற பல சந்தேகங்களுக்கு தீர்வுகள் வழங்குவதற்காக ஜீவன் கேர் சென்டருடைய நிறுவனர் மற்றும் தமிழ்நாடு மது மற்றும் போதை பழக்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சென்னை பிரசாத் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், நிறைய பேர் போதை பழக்கத்தினால பாதிக்கப்படுறாங்க சார். அது எதனால சார்? அதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி ஈஸியாக கிடைக்குது. அது ரெண்டாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணாலும் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கலாம். இப்போது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஏஜில் இருந்து கொடுக்க மாட்டோம், இந்த ஏஜில் இருந்து தான் கொடுப்போம் அப்படின்ற அந்த வழிமுறைகள் இல்லை. அதனால் இன்றைக்கி சின்ன பசங்க ஒரு 13 வயசுலேருந்து பசங்க இதுக்கு அடிமையாகிறாங்க. இப்போ அந்த பழக்கத்துலேருந்து எப்படி சார் வெளியே வர முடியும்? வெளியே வர முடியுதுன்னா, இந்த இப்படி மறுவாழ்வு மையங்கள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அப்போ இது போய் மக்கள்கிட்ட சேரணும். ரெண்டாவது ஒரு தவறுதலான ஒரு புரிதலும் இருக்குது. மறுவாழ்வு மையம்னா உள்ளே அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. மறுவாழ்வு மையங்களில் போய் சேர்ந்தால் மட்டும்தான் அவர் இதிலேருந்து விடுபட முடியும். நம்ம வீட்டுக்காரை சேர்த்தா நமக்கு வருமானம் போயிடும், நமக்கு தனியாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 4 மாதம் அவர் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தா தான் நல்லது. அதே மாதிரி சின்ன பசங்க இன்றைக்கி 13 வயசுலேருந்து கஞ்சா அடிக்கிறாங்க, அப்புறம் எல்எஸ்டி அடிக்கிறாங்க, அப்புறம் ஸ்டாம்ப்பு, கூலிப்பு, பெட்ரோலு, சொல்யூஷனு, ஒயிட்னரு, இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்றைக்கி எல்லா தரப்புலையும் இது ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல் குடி, கஞ்சா, இதுதான். இதிலேருந்து மீண்டு வரணுன்னா முறையாக மறுவாழ்வு மையத்துக்கு போனாலும் மட்டும்தான் மீண்டு வர முடியும். ஓகே சார். இப்போ மறுவாழ்வு மையம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி உள்ளே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சார். ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் இருக்கும் சார்? அதாவது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்ஷன் பவுடர் தரோம், பொய்யான சைடு ஆக்டர்ஸை வச்சு எங்கள் வீட்டுக்கார் இது அடிக்ஷன் பவுடர் சாப்பிட்டாரு, நாங்கள் குணமாயிட்டோம். இது குணம்லாம் படுத்தவே முடியாது. இதை நம்ம நிறுத்தி தான் வைக்க முடியுமே தவிர, இது சர்க்கரை வியாதி மாதிரி தான். பட் ஆனால் இது எப்படி நம்ம நிறுத்தலான்னா, இவங்க சொல்கிற மாதிரி தோசை மாவில் கலந்து கொடுக்கலாம், பாலில் கலந்து கொடுக்கலாம், சாப்பாடில் கலந்து கொடுக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு ஒருத்தர் சிகிச்சை இந்த மாதிரி பவுட்ரு இருக்குது, இதுக்கு உடனே தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னார்னா, அது உண்மையாக இருந்ததுன்னா அவர் தான் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரராக இருப்பார். அந்த மாதிரியான விஷயமே கிடையாது. இது மன சம்மந்தப்பட்ட விஷயம். இது மனசும் மூளையும் சம்மந்தப்பட்ட விஷயம். இது முறையாக மனநல காப்பகம், இந்த சிகிச்சை மையம், இந்த குடிபோதை மறுவாழ்வு மையத்துக்கு போனால்தான் பண்ண முடியும். உள்ளே நம்ம எப்படி எங்களை அணுகணும் அப்படின்னா, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஜீவன் கேர் சென்டர்னு போடலாம். சென்னை டி அடிக்ஷன் சென்டர் போட்டால் கூகுளில் வரும். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது அவங்க தான் கூப்பிடணும் நம்மளை. அவங்களா யாரும் வாலண்டியராக அட்மிஷன் ஆக மாட்டாங்க. நம்ம தான் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்தியா முழுவதும் நம்ம இந்த சேவையை செய்கிறோம். ஓகே சார். ஜீவன் கேர் சென்டர் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது சார் சென்னை முழுவதும்? சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது, அப்புறம் பெங்களூர், கிருஷ்ணகிரியில் இருக்குது. பட் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, சென்னைக்கு அழைச்சிட்டு அந்த டிஸ்டன்ஸ் தான் அவர் வீட்டு பக்கத்தில் சேர்க்குறதோட அவர் கொஞ்சம் தொலை தூரத்தில் சேர்த்தா தான் அவரும் அதிலேருந்து விடுபடுவார். பக்கத்துலேயே சேர்த்தா கொஞ்சம் தைரியமாக இருப்பார். நான் என்ன பண்ண தெரியுமா அதெல்லாம் சொல்லுவார். ஏன்னா இதை நடத்துறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அப்போ இதிலேருந்துலாம் விடுபடணுன்னா முதல்ல அரசு தான் இதை ஒழுங்குபடுத்தணும். அங்கங்கே சமூக நல அமைப்புகள் வச்சு இதை பண்ணலாம். இல்லை மறுவாழ்வு மையங்களை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை மறுவாழ்வு மையங்களுக்கு மானியம் மாதிரி கொடுத்து எங்களோட டைப் வச்சு நம்ம அவங்களோட டைப் வச்சு ஏதாவது செய்யணுன்னா நம்ம அதெல்லாம் பண்ணலாம். மறுவாழ்வு மையம் போயிட்டு திருப்பி வந்த பேஷண்ட்ஸ் திருப்பியும் குடிப்பாங்களா சார்? திரும்ப குடிக்கிறது மேக்ஸிமம் 99% கிடையாது. யார் ஒருத்தர் அந்த மாதிரி குடிப்பார்னா, பாதி சிகிச்சையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ உள்ளே இருந்துக்கிட்டே இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க, உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறது, நீ எங்கள் வீட்டில் போய் சொல்லு, அந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகும். இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சோக நிகழ்ச்சியோ இல்லை யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா ட்ராப் அவுட் ஆகும். இல்லை வேறு ஏதோ கல்யாணத்துக்கு போகணும், இவர் தான் இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் இருக்கிறதுன்னா சேர்க்கக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இந்த மாதிரி பாதி சிகிச்சையில் போகிறவங்க
மீண்டும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க முழுமையான சிகிச்சை அடையாமல் தான் போகிறாங்க. அதனால் வாய்ப்புகள் இருக்குது. வந்து எவ்வளோ நபர்களை வந்து நீங்கள் வந்து குணப்படுத்திருக்கீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 15,000 பேரை குணப்படுத்தியிருக்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பேட்டா செப்பல் வந்து எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, எல்லார் கால்லையும் செருப்பு இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ரிலையன்ஸு ₹500 ஏன் ஃபோன் கொடுத்தாருன்னா, ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட மொபைல் வச்சுருக்கணும்னு தான் கொடுத்தாங்க. அது மாதிரி இதை ஆரம்பித்த நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பேராசை. பட் வந்து அது நடக்குதான்றது பார்க்கணும். ஓகே சார். இப்போ வந்து உள்ளே வச்சு தான் வந்து நம்ம குணப்படுத்த முடியும். வெளியில இருந்து நம்ம அவங்களை குணப்படுத்த முடியுமா சார்? வெளியிலேருந்து குணப்படுத்த முடியாது. இப்போ வந்து வெளியில் வந்து சில பேர் நீங்கள் வெளியிலேருந்து வாங்க ஓபி பேஷண்ட், அதாவது அவுட் பேஷண்ட்டாக சொல்கிறீங்க. வெளியில் வச்சுலாம் குணப்படுத்த முடியாது. ஏன்னா வந்து இது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு. அப்போது வந்து 4 மாதம் இல்லை 6 மாதம் கணவரையோ பிள்ளையோ அப்பாவையோ மாமனாரையோ இல்லை தம்பியோ அண்ணனையோ பிரிஞ்சு இருந்தால், அந்த 5 மாதம் பிரிஞ்சு 6 மாதம் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அதனால் உள்ளே வந்துட்டாங்கன்னா வெளியில் போக முடியாது. இப்போ என்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்காங்க, எல்லா தரப்புல இருந்தும் இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களாம் அதிகாரிகள்லாம் வந்து நேரடியாக அவங்களாம் வாலண்டியராக வந்து அட்மிட் ஆக மாட்டாங்க. அப்போ வந்து இதை வந்து நாங்கள் போய் தான் அழிச்சிட்டு வரோம். அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்டில் எந்த குறையுமே இருக்காது, எந்த பாஷ்வாலிட்டியும் இருக்காது. முறையான சிகிச்சை மறுவாழ்வு மையத்துக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து சிந்தித்து பசங்களையோ கணவரையோ நம்ம வந்து பாதுகாக்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து உடல் ரீதியான சிகிச்சை தான். நம்ம மறுவாழ்வு மையத்துக்கு வந்தால் தான் இது ஏன் குடித்தாரு, எதுக்கு குடித்தாரு, இதிலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றது இந்த மன ரீதியான சிகிச்சையும் ஆன்மீக ரீதியான சிகிச்சையும் உடல் ரீதியான சிகிச்சையும் அதெல்லாம் நம்ம இங்கே கொடுக்குறோம். மொத்தம் 5 விதமான ட்ரிங்கர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கேஷ்னல் ட்ரிங்கர், என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவர். 2வது சோஷியல் ட்ரிங்கர், தினமும் குடிப்பார், அவரோட அளவை மீற மாட்டார். 3rd பிஞ்ச் ட்ரிங்கர், ஒரு மாதம் குடிப்பார், ஒரு வாரம் நல்லா இருப்பார். ஒரு வாரம் குடிப்பார், ஒரு மாதம் நல்லா இருப்பார். அவரை பிஞ்ச் ட்ரிங்கர் சொல்கிறோம். 4th வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரிங்கர், வேலை விஷயமா ஊருக்கு போகிறாருன்னா அங்கே மட்டும்தான் குடிப்பார், வீட்டுக்கிட்ட யாருக்கும் தெரியாது. 5th தான் ப்ராப்ளம் ட்ரிங்கர், 24 மணி நேரம் குடி, அம்மா யார், அப்பா யார், அண்ணன் யார், தங்கச்சி யார் எதுவுமே வந்து தெரியாது. அந்த 24 மணி நேரம் பகல்லையே குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த மறுவாழ்வு மையத்தில் அதிகமாக வர்றது. இதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து வேலை போகுது, போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வேலை போகுது, நிறைய பேர் பார்க்குறோம். நல்லா சிறந்த வழக்கறிஞராக இருக்கிறவங்க அவங்க வந்து இதில் மாட்டிக்கிறாங்க. இது வந்து டிசீஸ், இது ஆல்கஹால் இஸ் எ டிசீஸ். இதை வந்து நம்ம க்யூர் பண்ணி தான் அவரை ஃபுல்லாக அனுப்புகிறோம். ஃபேமிலி எங்களோட கோஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் சொல்கிறது கேட்டால் அவரை திருத்தி அனுப்ப முடியும். 100% அதை நான் உறுதி அளிக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து சைக்காலஜி ரீதியாக வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குவாங்க. ஸோ அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுதான் இப்போ நம்மக்கிட்ட வந்து எம்எஸ்சி சைக்காலஜி இருக்காங்க, எம்எஸ்டபிள்யூ இருக்காங்க, சோஷியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவுட்ரீச்சர் ஒர்க்கர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு உள்ள கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு கவுன்சிலிங்கு, ஃபஸ்ட்டு சிட்டிங்கு, செகண்ட் அவங்க ஒய்ஃபு ஃபேமிலி அந்த சிட்டிங், இது அவங்களுக்கு தனியாக. இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. வீட்டில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா இருந்தால் தான் இவர் கரெக்டாக இருக்காருன்னு நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்க சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். உனக்கு வேலை இல்லையா, வேலை வாங்கி தருவேன், உன்னோட ஸ்கில்ஸ் என்னான்னு பார்ப்பேன், அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வேலை வாங்கி தருவேன், இல்லை உன்னோட ஸ்கில்ஸ் எனக்கு தேவைப்பட்டதுன்னா என் கூட வச்சுப்பேன், ஃபேமிலி பிரிஞ்சிருக்கான் நான் வந்து சேர்த்து வைக்கிறேன், கவலைப்பட வேணாம். அதே மாதிரி வந்து குடும்பத்தை எனக்கு இதனால தான் நான் குடிக்கிறேன், இது என் மனைவி சரியில்லை, என் பையன் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு சரிப்படுத்தலாம். இல்லை எனக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கா, அதை சரிப்படுத்தலாம். நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் பண்ணுறோம், தமிழ்நாடு முழுவதும் பண்ணுறோம், இலவசமாகவும் பண்ணுறோம். இது வந்து எல்லா மக்களுக்கும், பாமர மக்களுக்கும் போய் சேரணும். ஈவன் கேர் சென்டரில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சார்? ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போது அவங்களோட ரொட்டீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5:30 வேக்கப்பு, 6 o'clock வந்து டீ, அப்புறம் 6:30க்கு யோகா மெடிடேஷனு, அதுக்கப்புறம் 8:30க்கு ஹைஜினிக்கு,
10 o'clock மெடிடேஷனு, அப்புறம் டிஃபனு, அதுக்கப்புறம் கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பிக் புக் ரீடிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பிக் புக் ரீடிங் முடிஞ்சோன்னா அப்புறம் இன்டர்னல் கேம்ஸு, கேரம் போர்டு, செஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock வந்து ஷேரிங், அதாவது வாழ்க்கையில் அவங்க வெளியில் என்ன பண்ணாங்கன்றத ஷேரிங் மாதிரி பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தராக வந்து பண்ணுவாங்க. ஷேரிங் முடிஞ்சோன்னா மறுபடியும் டின்னர் முடிஞ்சோன்னா மெடிசன் முடிஞ்சோன்னா ஒரு ப்ரேயர் இருக்குது. ப்ரேயர் முடிஞ்சோன்னா ஒரு கிளாஸ் இருக்குது 9:30க்கு. 10 o'clock தான் படுக்க போவாங்க. காலையில் 5:30க்கு எழுந்தாங்கன்னா 10 o'clock தான் படுக்க போவாங்க. இதில் மந்திரம் பண்ணுறோம், சூனியம் பண்ணுறோம், மாத்திரை தரோம், லேகியம் தரோம், பவுட்ரு தரோன்ற எந்த ஒரு ஏமாத்து வேலையுமே இதில் இல்லை. இது அவர் தான் குடித்தார், அவர் தான் விடணும். அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த ஜீவன் கேரன் சென்னை டி அடிக்ஷனும் செய்யுது. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.